குட் பேட் அக்லி மூவியோட மியூசிக் டைரக்டரை இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து டிஎஸ்பி தான் இருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில காரணங்களால் அவர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு பதிலாக அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜிவி கிட்ட ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கான். ஸோ ஒரு வேளை ஜிவி இணைந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜிவி இதுதான் ஃபஸ்ட் டைம் அஜித்துக்கு மியூசிக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிஎஸ்பி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த படத்தை விட்டு விலகிறார். ஸோ அவருக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் கிட்ட டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கூடி விரைவில் யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் இவர் ஜிவி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய காம்போஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியுமே. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மார்க் ஆண்டனிக்கும் பயங்கரமாக பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.